பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அனைத்து மக்களுக்குமே அரபி தெரியாத மக்கள், இப்போ நம்ம அரபியில் துவாக்களை பிரார்த்தனைகளை சொல்கின்றோம். ரொம்ப பேர் எனக்கு அரபி தெரியலை, அப்போது நான் இந்த பிரார்த்தனை எப்படி ஒரு தமிழில் என்று கேட்குறாங்க. அப்போது அவர்களுக்கும், அது முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத சோதரர் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே நம்ம அதை எளிமையாக்குறதுக்காக வேண்டி நம்ம ஒரு வீடியோவை போடுறோம். இப்போது இதை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்பாக புதிதாக வரக்கூடியவங்க வலது பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா சிவப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். அது மாத்திரம் இல்லாமல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு நம்முடைய பிரத்யேகமான பிரார்த்தனை அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர் நம்முடைய மாணவர்கள், சரிங்களா? நம்ம அவருக்கு பிரத்யேகமாக எல்லாருக்கும் பிரார்த்தனை செஞ்சாலும் நம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு பிரத்யேகமாக இருக்கிறது. இறைவன் போதுமானவன். அதனால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அது மாத்திரம் இல்லை, குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன திரும்ப நம்ம கீழே வீடியோ போட்டிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா கேபிகே பிரேட் தமிழ் பேன் இருக்கும், அது தொட்டிங்கன்னா அந்த வீடியோலாம் வந்துடும். உள்ளே போய் உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ எல்லா அந்த சேனலில் போய் எடுத்துக்கலாம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ். கணித்துக்குரியவர்களே, இப்போது உலகம் முழுவதும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒன்றாவது குடும்பத்தில் நிம்மதி இல்லை. என்ன காரணம்? குடும்பத்தில் பிள்ளைகள் சண்டை, கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகள் சொல்வதை கேட்பது கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போனோம்னு சொன்னால், கடைக்கு போனோம்னா கடையில் அங்கே பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், வியாபாரம் சரியாக இல்லை, பக்கத்தில் நல்ல வியாபாரம் நடந்துகிட்ருக்கு, நம்ம கடைக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி இது செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கொடுத்த கடன் திரும்பி வரமாட்டேங்கிறது, கொடுத்த பணம் வரமாட்டேங்கிறது. அப்போது எல்லாமே பிளாக்காகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது ஒரு வகை. இன்னொரு வகையில் பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு பெண் குழந்தை இருப்பாங்க, அது கல்யாணத்துக்கு கேட்டு வருவாங்க, ஆனால் தடங்களாகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குழந்தை பிறக்காமல் இருக்கும். இப்படியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக தீர்வு இருக்கிறது, குரான்லேயே தீர்வு இருக்கிறது. அதை தான் நம்ம இதுக்கு முன்பு நான் வீடியோ போட்டிருந்தாலும் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ தமிழில். அரபி தெரியாதவங்க யாராக இருந்தாலும் இது தமிழில் ஓதி, தமிழை நீங்கள் படித்து நான் சொல்லபடி நீங்கள் செஞ்சிடுவீங்கன்னு சொன்னால், அது எவ்வளோ பெரிய செய்வினையாக இருந்தாலும் அழிந்துவிடும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும், எவ்வளோ பெரிய வியாபாரத்தில் நமக்கு வியாபாரத்தில் நஷ்டம் வந்தாலும் அது சரியாயிடும். அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு குரான் வசனத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். இது அனைத்து மக்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குரான் உலக மக்களுக்கே அல்லாஹ் குரானை இறக்கி தந்திருக்கிறார். அல்லாஹ் சொன்னான், யா யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் உள்ளதை ஹலக்கும், யா யுஹன்னாஸ், மனிதர்களே அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா மனிதர் அனைவரையும் படைத்த இறைவன் தான், ஒரே இறைவன் தான் வானம் பூமி படைத்த அது நம்மளே படைத்திருக்கின்றான். அப்போது நம்ம அனைவருமே இறைவனுடைய படைப்புகள் தான். நான் மட்டுமல்ல, விலங்குகள் அவை அனைத்துமே நமக்கு அதுக்கு உறவு இருக்குது. என்னன்னு தெரியுமா? அதுவும் நம்மை படைத்த இறைவன், அவன் தான் அந்த விலங்குகளை படைத்திருக்கின்றான். மரங்களுக்கு நமக்கு உறவு இருக்கிறது. அந்த மரங்களை படைத்த இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான். சூரியனுக்கும் நமக்கு உறவு இருக்கிறது, சந்திரனுக்கு உதவி, ஏன்னா சந்திரனை படைத்த இறைவன் தான் நம்மை படைத்திருக்கின்றான். அப்போது பிரபஞ்சங்கள் அனைத்துக்கும் உறவு, எல்லாத்தையும் படைத்த இறைவன் நம்ம படைத்திருக்கின்றான். அப்போது எவ்வளோ பெரிய இறைவனுடைய கீழே இருந்துகிட்டு இருக்கோம். அப்போது அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், நம்ம கேட்காம நமக்கு மிகப்பெரிய அற்புதங்களை கொடுத்துருக்கின்றான். ஒவ்வொருத்தட்டையுமே இருக்குது. கண் அற்புதம் இல்லையா? நீங்கள் 1,00,000 கோடி கொடுத்து 2 கண்ணையும் கேட்டால் கொடுப்பீங்களா? யாரும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பெரிய அற்புதம். கண்ணில் வேண்டி வாழ முடியும். ஹார்ட்டு உலகத்தை கொடுப்பீங்களா? ஹார்ட் இல்லாமல் என்ன வாழ முடியாது. அந்த உலகம் வச்சுட்டு என்ன செய்கிறது? கிட்னி, இதுபோல் உள்ளவருக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் பல கோடி, பல லட்ச கோடி மதிப்புள்ளது. எல்லாமே இறைவன் நம்ம கொடுத்திருக்கின்றான், கேட்காமலே கொடுத்திருக்கின்றான். இப்போ நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது,
கேட்காமலே கொடுத்த அந்த இறைவன்கிட்ட நாம் கேட்டோம்னா இல்லைன்னு சொல்ல போகிறானா? நிச்சயமாக கிடையாது. அவன் தருவதுக்கு தயாராக இருக்கின்றான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இறைவன் குரானில் வக்கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்கிட்ட கேளுங்க தர்றேன் அப்படிங்கிறான். அவன் இறைவன் எப்படின்னா கேட்க சொல்கிறான், என்கிட்ட கேளுங்க தரேன்னு சொல்கிறான். என்ன காரணம் சொன்னால், அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது தான் நீங்கள் ஒரு அடிமையாகவும் அவனுடைய இறைவனாக ஆக முடியும். அவன் எப்போது இறைவன் தான், அந்த தன்மை வெளிப்படுகிறது. இறைவா நீ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவன் சந்தோஷம். இறைவா உன்னை விட உயர்ந்தவன் யாருமே இல்லை, நீ புகழுக்கு நீ தான் தகுதியானவன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். இறைவன் புகழ்வதை விரும்புகின்றான். ஏன்னா புகழுக்குரியவன் அவன் தான். அதை விரும்புவது அப்படி புகழ்ந்துட்டு நீங்கள் என்ன வேணுமே கீழே கொடுத்துருவான். அதான் ரகசியம். இறைவனை புகழ்ந்து விட்டு நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கின்றான். அவன் புகழ்வது விரும்பினா அவன் புகழுக்குரியவன் அவன் தான். எல்லா புகழும் அவனுக்கு தான். நீங்கள் யாரை புகழ்ந்தாலும், ஒரு மனிதரை புகழ்றீங்க, அந்த புகழ் அவரை சேராது, அவரை படைத்த இறைவனை தான் சேரும். சரியா? ஏன்னா அவருக்கு சக்தியை கொடுத்துருக்கான், அவருக்கு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் புகழ்றீங்க. ஆனால் அந்த புகழ் அவருக்கு சேருமா? அந்த கண்டுபிடிப்பதற்கு உள்ள அறிவை கொடுத்தவன் யார்? இறைவன் தானே. அவனை படைத்தவனே இறைவன் தானே. இறைவன் சொந்தக்காரன் தான் அந்த மனிதன். அப்போ அந்த புகழ் ஆட்டோமேட்டிக்காக இறைவனுக்கு போயிடும். அதனால தான் எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல முடியா? நம்ம குர்ஆன் ஓதும்போது முதல் அத்தியாயம் அதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் வானம் பூமியை படைத்த இறைவனுக்கேன்னு சொல்கிறோம். புரிஞ்சா? அப்போது இதுதான் ரகசியம். அல்லாஹ்வை இறைவனை புகழ்ந்து விட்டு கேட்டால் என்ன வந்துடுவான். இப்போ என்ன பிரச்சனைகள், என்ன ஓதுறது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். டாபிக் அதிகமாக பண்ணாமல் இப்போ சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டீங்க. வானம் பூமி பிரபஞ்சம் அத்தனை படைத்தவன் இறைவன், உங்களை படைத்தவன் இறைவன். அப்போது இந்த வானம் பூமியை படைத்த இறைவன்கிட்ட என்ன நீங்கள் ஏதாவது கேட்டால் அவனுக்கு கொடுக்குறது கஷ்டமா? கஷ்டமே இல்லை. இறைவனுடைய ஒரு தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக இறைவன் தருவான் என்று நம்பிக்கையோடு கேட்டிங்கன்னா நிச்சயம் தருவான். நம்பிக்கையில் குறவு வந்தால் தான் கஷ்டம். என்ன நபிசம் சொல்லிக்கிறாங்க, அதான் இறைவன் சொல்வதாக ஹதீஸில் வருகிறது, நபியுடைய அவங்களுடைய செய்தியில் வருகிறது. இறைவன் சொல்வதாக, ஆனால் இன்றி அவிதி தன்னிபி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கின்றன அப்படி நடந்து கொள்கின்றேன். அப்போது நம்ம நினைக்கிறது எப்படி செய்யணும்? நிச்சயமாக தருவான்னு நினைக்கணும், நிச்சயமாக நடக்கும். அவ்வளோதான், நம்பிக்கை தான். இறைவன்கிட்ட வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இறைவன் எல்லா மனிதனும் படித்தவன் தான். யார் கேட்டால் கேட்க தயாராக இருக்கின்றான். கணிதகுறையிலே இப்போ எல்லா பிரச்சனைக்குமே, அது எந்த பிரச்சனையாலும் சரி தான், தமிழிலே உங்களுக்கு தருகின்றேன். இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்வதை 11 தடவை ஓதி படித்து விட்டு அதை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை 7 தடவை பிரார்த்தனை செய்துவிட்டு, அப்போ நான் சொல்லக்கூடியதை முடித்து விட்டு, நீங்கள் 4 திசையை ஊதிட்டு 4 பக்கமும் ஊதிவிட்டு தண்ணியை குடிச்சின்னா சரியாயிடும். இப்போ இதோடைய விளக்கம் என்ன நான் சொல்கிறேன். 1வது ஒரு மந்திரம், அரபியில் இஸ்முல் ஆலம்வாங்க, அதாவது மிகப்பெரிய இறைவனுடைய பெயர். அந்த பெயரை சொல்லி கேட்டால் இறைவன் தருவான். அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அது எல்லா மக்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது இறைவன்கிட்ட நம்ம சொல்வது அவனை ஏற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் அதுக்கு சில விதிமுறைகள் வைத்திருக்கின்றான். நபி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களுக்கு சொல்லியிருந்துறேன். எல்லோரும் தமிழில், அதாவது யாருக்கு அரபி தெரியலையோ அவங்க தமிழ்லே பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக நடக்கும். அது யாராக இருந்தாலும் சரி தான், யார் கேட்டாலும் கிடைக்கும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, இஸ்லாம் மாற்றி சகோதரி வந்தாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் வீடியோவில். அவங்க ஹஸ்பண்டு துபாய் போகிறாங்க. துபாய் போனவொடனே அங்கே வேலையும் இல்லை, அவரை விடவும் இல்லை, பிடிச்சி அடைச்சி போட்டிருக்கேன், ஏதோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வேலை கிடைக்கான்னு பரவாயில்ல, அவர் சேர்ந்தால் போதும், எனக்கு அவர் இங்கே வந்துட்டால் சம்பாதிப்பார். ஒரு மந்திரம்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்தேன். ஒரு வாரம் சென்று திரும்ப அவங்களை சந்திக்கிற போது என்னாச்சுன்னு கேட்குறேன். என்னை மன்னிச்சுக்கிறேங்க, அவர் நீங்கள் சொன்னதை நான் ஓதுனேன், 3 நாள் அவர் வந்துட்டார் அப்படின்ட்டாங்க.
அதை படித்தாங்க, 3 நேரம் வந்துட்டாங்க. இப்போ எவ்வளோ பெரிய வேலை செய்கிறது அது. அதை தான் உங்களுக்கு கற்று தரப்போகிறேன். அது எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து மக்களுக்குமே கிஃப்ட்டு. இதில் நான் உங்கள்கிட்ட எந்த பணமோ எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. இதுக்கு இறைவன் கொடுப்பான், அவ்வளோதான். இப்போ என்ன எதிர்பார்க்குறேன்? நான் இறைவன்ட்டு அதை நான் பெற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதான். நான் அனைத்து மக்களுக்குமே உதவ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதைத்தான் இறைவன் விரும்புகின்றான். உங்களால் முடிஞ்சுன்னு சொன்னால் நீங்களும் உதவி கொண்டே இருங்கள். எப்படி உதவ முடியும்? இதே மாதிரி பிரச்சனை உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த வீடியோ அனுப்பி வைங்க, அவ்வளோதான். அவங்க பார்த்து அவங்களும் என்ன செய்வோம், தன் வாழ்க்கையில் பயன்பெறட்டும். அப்போது முதல் மந்திரம், முதலாவது ஓதக்கூடிய பிரார்த்தனை என்னென்னு சொன்னால், பேனா இருந்தால் எழுதி வைத்துக்கொள்ளுங்க, டிஸ்கிரிப்ஷன் நான் போடுறேன். இறைவனுக்கு பிடித்த அவருடைய தூதர் மீது நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்வது. அதாவது தமிழ் அரபியில் சொன்னால் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 டைம்ஸ் 11 தடவை. அது தமிழில் சொல்கிறதா இருந்தால், இறைவா உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் உன்னுடைய திருத்தூதர் முஹம்மத் மீது உண்டாவதாக. இறைவா உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் உன்னுடைய திருத்தூதர் முஹம்மத் மீது உண்டாவதாக. இதை 11 தடவை 11 டைம்ஸ் நீங்கள் படிக்கணும். ரெண்டாவது, இறை தூதர் சொன்னாங்க, என்னுடைய ஆத்மா யார் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த பிரார்த்தனையை யார் ஒருத்தர் படித்துவிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சால் நிச்சயமாக இறைவனை தருவான், அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க. அதுதான் அரபியில் சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். இது அரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அரபி தெரியாதவங்களுக்கு என்ன, அதை தமிழில் சொல்கிறேன், எழுதிக்குங்க. இறைவா வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீ தூய்மையானவன். நான் பாவம் செய்துவிட்டேன், என்னை மன்னிப்பாயாக. அவ்வளோதான். இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை 11 தடவை ஓதணும். இப்போ நீ கேட்க, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நம்ம அறிந்த முறையாக எத்தனை பாவம் செஞ்சு தான் இருக்கிறோம். அப்போது இறைவன்கிட்ட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம வந்து ஒப்படைக்கிறோம். நான் பாவம் செஞ்சுட்டேன், பாவம் செய்ய யாருமே கிடையாது, சரியா? அப்போது அதை ஒப்படைக்கணும். ஏன்னா இந்த வார்த்தையை ஒரு நபி சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்னதின் காரணமாக அவரை காப்பாற்றியதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நபி சொன்னாங்க. அவர் இந்த வார்த்தையை சொல்லி பிரார்த்தனை செய்ததின் காரணமாக அவங்க மீன் வயிற்றில் முழுங்க வச்சுட்டான். அவர் ஒரு சின்ன தவறு செய்கிறாரு, அதன் காரணமாக அவரை முழுங்க வச்சுட்டான். அவர் இந்த மீன் வயிற்றிலேருந்து ஓதுறார், லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு ஓதுறாரு. இறைவன் சொல்கிறான், அதை ஓதுனால நான் அவரை காப்பாற்றினோம். அதே மாதிரி கதாலிக்க நுஞ்சில் மூமினின், யாரெல்லாம் விசுவாசம் கொண்டு ஓதுகிறார்களோ அவர்களை நாம் காப்பாற்றோன்னு இறைவன் குர்ஆனில் வாக்குறுதி தருகின்றான். அதே வாக்குறுதியே போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வாக்குறுதி தர்றாங்க, என்னுடைய ஆத்மா யார் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, இறைவன் மீது ஆணையாக, இதை யார் ஓதி இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரோ அந்த இறைவன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்றான். அப்போது 2 இறைவன் சொல்லிட்டான், 2 தூர் சொல்லிட்டான். அதுக்கு மேலே நமக்கு என்ன தேவை இருக்குது? அப்போது இதை நீங்கள் முழு நம்பிக்கையோட 11 தடவை ஓதணும், படிக்கணும். முடிச்சா மூணாவது, இது வந்து நம்முடைய பிரார்த்தனை, எந்த உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அந்த தேவைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்காக உள்ள நீங்கள் இதை ஓதிட்டு கேட்டால் கிடைக்கும், இதை படிச்சுட்டு கேட்டால் கிடைக்கும் 11 டைம்ஸ். அடுத்து, நம்முடைய விரோதிகள் நமக்கு செய்யக்கூடிய செய்வினை, பிரச்சனை, கண்திருஷ்டி இவற்றையெல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நான் சொல்லித்தரேன். அது ஒரு சம்பவத்தை குறிப்பிட்றேன். ஒருத்தர் பெரியார் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே படுக்கிறதுக்கு ஒரு மண்டபத்தில் படுக்க போகிறாரு. அப்போது அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே படுக்காதீங்க, இங்கே ஒரு பேய், அதாவது ஜின் வருது, அது யார் படுத்தாலும் கொண்டுட்டு போயிடும் அப்படிங்க. அப்படியா, பரவாயில்ல, நான் படுக்கிறார். அப்போது அவங்க சொன்ன மாதிரியே நைட்டு 12 மணிக்கு அந்த
ஜின், அதுதான் பேயின் மட்டும் சொல்லுவாங்க, பேய் முனின்னு சொல்லுவாங்களே, அது வருது. வந்தவனையும் அந்த சப்தத்தை கேட்டு முடிச்சுட்டு என்ன செய்கிறாரு, குர்ஆன் வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறார். ஆயத்தில் குறித்து சொல்லக்கூடிய அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் அது ஓத ஆரம்பிக்கிறார். அதுவும் திருப்பி ஓதுது. வந்தது முஸ்லீமானது. அப்போது இவர் ஓதிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை அதில் வருது, அந்த குர்ஆன் வசனத்தில் வலா யஊது ஹிஃபுலுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம். வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது இறைவனுக்கு சிரமமான காரியம் இல்லை. இறைவன் மிக உயர்ந்தவன், மிக மகத்தானவன். இவர் படிக்கிறாரு. அந்த ஜின்னுனால் படிக்க முடியல. அது அப்படியே என்ன செஞ்சிருது, எரிஞ்சு போயிடுது, சாம்பலாக போயிடுது. காலைல பார்த்தா அங்கே சாம்பல் கிடைக்குது. அவன் அந்த பவர்ஃபுல்லான அதனை நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா 11 தடவை ஓத போகிறோம். அது எப்படி ஓதுறது? வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது இறைவனுக்கு சிரமமான காரியம் இல்லை. இறைவன் மிக உயர்ந்தவன், மிக மகத்தானவன். இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, 11 தடவை ஓதிடுறீங்க. அதுக்கப்புறம் 7 தடவை உங்களுக்கு என்ன தேவையோ, உதாரணமாக உங்களுடைய செய்வினை செய்யப்பட்டிருக்குன்னா, இறைவா உன் கிருபையை கொண்டு இந்த செய்வினையை இல்லாமல் ஆக்குவாயாக, கந்திஷ்டியை இல்லாமல் ஆக்குவாயாக, அல்லது இறைவா உன் கிருபையை கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே பாக்கியங்கள் கிடைக்க செய்வாயாக, வருமானத்திலே பாக்கியங்கள் கிடைக்க செய்வாயாக, கடன் பிரச்சனையிலிருந்து என்னை வெளியேற்றுவாயாக, இல்லை நான் கொடுத்துருக்க பணம் என்னாட்ட கொடுத்துருக்கேன் இறைவா அது என்னை கிடைக்க செய்வாயாக. இப்படி உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை 7 தடவை சொல்லிவிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இறை தூதர் மீது நம்ம பிரார்த்தனை செய்யணும். எப்படின்னா, இறைவா உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் உன்னுடைய தூதர் முஹம்மது மீது உண்டாவதாக, உன்னுடைய திருத்தூதர் முஹம்மது மீது உண்டாவதாக அப்படின்னு 11 தடவை ஓதிட்டு, ஓதி முடித்த பிறகு நீங்கள் 4 திசையிலையும் ஊதி விட்டுருங்க. அதை தண்ணியை ஊதி குடிச்சிங்கன்னு சொன்னால் எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய் குணமாகிடும். அந்த வீட்டில் தெளிச்சிடணும். அப்போது வீட்டில் உள்ள அந்த பிரச்சனைகள், ஜின்னு ஷைத்தானுடைய பேயுடைய பிரச்சனைலாம் சரியாயிடும். இது நீங்கள் தொடர்ந்து 40 நாள் விடாமல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க முடியும். இது எப்போ செய்யணும்னு சொன்னால், நீங்கள் எப்போனா செய்யலாம். காலை ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, இரவு ஒரு தடவை செஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை உள்ளவங்க கொஞ்சம் கூடுதல் 5 தடவை செஞ்சுக்கோங்க. இல்லை காலை மாலை செஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக செஞ்சுருங்க. செஞ்சு 2 தடவை காலை மாலை செய்வது ரொம்ப சிறப்பு. இல்லை அது முடியாத பட்சத்தில் ஒரு தடவை செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ஃபீல் செய்ய முடியும், உணர முடியும். நிச்சயமாக இதில் கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும், எல்லா நோய்க்கும் இதிலே தீர்வு இருக்கிறது. நான் சொன்னது ஏன்னா, இப்போ நோய் தீரணுமா, இறைவா உன் கிருபையை கொண்டு என்னுடைய நோயை குணமாக்குவாயாக அப்படின்னு 7 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பாக்கி இறை தூதர் மீது அவர் பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் தண்ணியில் ஊதி குடிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் குணமாகிடும். ஆகவே கன்னியர்களே, இது அரபி படிக்க தெரியாதவர்களுக்கு மற்றும் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இது நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப பேர் கேட்குறாங்கன்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மனசு முடியலை, சொல்ல முடியல. அப்போது ஒரு வீடியோ போட்டுறான்னு நம்ம ஒரு நண்பர் நமக்கு ஆலோசனை செஞ்சார். அதில் போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து மக்களுக்குமே நல்வாழ்க்கையை தருவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.